சங்கையான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ரமலான் எப்படி நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். இதன் பிரதான நோக்கம், இந்த நோன்பினூடாக அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது நாம் எல்லாரும் தக்வா உள்ள மக்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்பதாக. அருமையானவர்களே, வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ ரமலான்களை சந்தித்திருக்கிறோம். 20, 30, 40, 50 ரமலான்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு வருடமும் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அருமையானவர்களே, சந்திக்கக்கூடிய இந்த ரமலான் ஒவ்வொரு ரமலான்ல இருந்தும் எங்களுடைய வாழ்வில் ஒரு படிப்பினைக்குரிய விடயங்களை நாம் அமைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ரமலானினூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு முதலாவதாக அந்த நோன்பினூடாக அல்லாஹு தாலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு சீராக வேண்டும். ஏனைய காலங்களில் அமல் செய்தால் தரப்படக்கூடிய கூலியை போன்றோ ரமலானுடைய காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு கூலிகளை இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களித்திருக்கிறார். ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்துடைய கூலி, ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய கூலியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதே போன்று நோன்பாளி தூங்கினாலும் அதை இபாதத்தாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறார். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வாரியை கூட அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் கஸ்தூரியை விட மேன்மையானதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். காரணம், இந்த ஆன்மீக ரீதியில் ஒரு மனிதன் பலப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்போது ஒரு மனிதனுக்கு சீராகுமோ அவருடைய அனைத்து காரியங்களையும் இலேசாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா உலகத்தில் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். இதற்காகத்தான் ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரமலான்ல இருந்து அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அருமையானவர்களே, அதே போன்று இந்த ரமலானினூடாக சமூக ஒற்றுமை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த ரமலான் என்பது, இதை நாம் நினைக்கிறோம் இது நமக்கு கடமையாக்கப்பட்டது. உண்மையிலே இது இஸ்லாமியர்களாகிய நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பாக இருந்தாலும் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா முழு சமூகத்தை பார்த்துத்தான் சொல்கிறான். முழு சமூகத்துக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லோருக்கும் தான் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கிறான். ஆனால் இந்த ரமலானினூடாக எல்லா மக்களுக்கும் இன மத பேதமின்றி எல்லோரும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ரமலானினூடாக எதிர்பார்க்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் எங்களுடைய உடல் ரீதி, எங்களுடைய பொருளாதார ரீதியாக முடிந்த உதவிகளை செய்து அந்த மக்களோடு மக்களாக இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த ரமலானை அமைத்து வைத்திருக்கிறான். நாம் பார்க்கிறோம், நம்முடைய நாட்டில் அதிகமாக ரமலானுடைய காலங்களில் பள்ளிவாயல்களில் கஞ்சி காய்க்கக்கூடிய வளமை நமக்கு இருக்கிறது. கஞ்சி தயாரிப்பார்கள். அந்த கஞ்சி விநியோகிக்கும் பொழுது மாற்று மத சகோதரர்களும் அதிகமாக வருகிறார்கள். அதிலிருந்து எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் அவர்களை விரட்டுவது கிடையாது, தாராளமாக கொடுக்கிறார்கள். ரமலானுடைய அந்த காலத்தில் சதக்கா கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா அளப்பரிய நன்மையை வைத்திருக்கிறார். அதே போன்று அருமையானவர்களே, இந்த ரமலானினூடாக ஒரு மனிதனுடைய அந்த நோன்பினூடாக அல்லாஹ் தஆலா சமூகத்தினுடைய ஏழை பணக்காரன் என்ற வித்தியாச உணர்வு இல்லாமல் எல்லோரும் நோன்பு பிடிக்கும் பொழுது ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடியவர் அவர் பணக்காரர் என்பதற்காக வேண்டி அவர் நினைத்ததையெல்லாம் சாப்பிட முடியாது, நினைத்ததையெல்லாம் குடிக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு ஏழை அவர் சாப்பிட வசதி இல்லாமல், குடிக்க வசதி இல்லாமல், அவர் அந்த படக்கூடிய அந்த கஷ்டத்தை, அந்த பசியுடைய உணர்வை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரமலானை கடமையாக்கி இருக்கிறான். பாருங்கள், காலையில எல்லா மனிதர்களும் தூங்குற நேரம் நாம் விரும்பி சாப்பிடுகிறோம். எங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தோடு முடித்துக் கொண்டு அதற்கு பின்னால் பகல் முழுவதும் பசியோடு இருந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் தான் திறக்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்கு மாற்றமாக என்னிடத்தில் வசதி இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, நான் விரும்பியதை எல்லாம் சாப்பிடுவேன் என்று யாரும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டால் அந்த நோன்புடைய கூலியை அவர் இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கு கொள்ளக்கூடிய, மற்றவருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை வைத்திருக்கிறார். அதே போன்று அருமையானவர்களே, ரமலான் முடியக்கூடிய நேரத்தில், எங்களுடைய நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு இபாதத்தாக அமைத்து தந்திருக்கிறான். அந்த இஃப்தாருடைய வைபவம் என்று சொல்லும் பொழுது நாம் மட்டும் அதில் அமர்ந்து சாப்பிடுவது கிடையாது. நமக்கு தெரிந்த நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று சகோதரர்களும் அழைக்கப்படுகிறார்கள். நாம் பார்க்கிறோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கொழும்பு மாநகரில் மிகப்பெரிய இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது பல மத சகோதரர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். யாரும் யாரையும் வர வேண்டாம் என்று சொல்வது கிடையாது. நோன்பினூடாக அல்லாஹ் இதைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான்.
ஒற்றுமையாக வாழ வேண்டும். சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமையோடு, இனமத பேதமின்றி ஒற்றுமையோடு சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் இன்னொருவர் புரிந்து கொண்டு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஏழை சாப்பாடு இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய அந்த பசியுடைய உணர்வை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை கடமையாக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, அப்படி அல்லாஹு தஆலா கடமையாக்கிய இந்த ரமலானுடைய மாதத்துடைய 6வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். எனவே மிக பேராளம் இந்த நோன்பினூடாக எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், என்னுடைய இபாதத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆக அதை விட முக்கியம், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதாக. ஏன், இந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் எங்களுக்கு பெருமதியானது. எந்த நேரத்தில் எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுடைய உயிரை வாங்குவான் என்பது தெரியாது. ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது தரப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் மிக பிரதானமான, மிக பெருமதியான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய காலமாக இருக்கிறது. எனவே மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை சரியான முறையில் நாம் எங்களுடைய இந்த ரமலானை சரியான முறையில் அதை அனுபவித்து, ரமலானினூடாக ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அந்த கூலியை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். ஏன் தெரியுமா அருமையாளர்களை, ஒன்று இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கவுல ஸூரி வல் அமல பிஹி. ஒரு இருக்கிறார், ரமலான்ல நோன்பு வைத்திருக்கிறார், ஆனால் ரமலானுக்கு முன்னால் என்ன பாவகாரியங்களை செய்து கொண்டிருந்தாரோ அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ரமலானுக்கு முன்னால் பொய் பேசினார், நோன்பிலும் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ரமலானுக்கு முன்னால் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில், அதே போன்று வியாபாரத்தில் ஏமாற்று வேலைகள் செய்தார், அதையும் ரமலானிலே செய்து கொண்டிருக்கிறார். ரமலானுக்கு முன்னால் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருந்தாரோ அதே தவறுகளை ரமலானிலும் செய்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கவுல ஸூரி வல் அமல பிஹி. யார் ரமலானுடைய மாதத்திலேயும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை பேசுகிறார், அதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் வெறுமனே பசித்திருப்பதை தவிர, வெறுமனே தாகித்திருப்பதை தவிர அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இவர் வெறுமனே பசித்திருக்கிறார், இவருடைய சேலத்தில் இவர் பசித்திருந்தார், இவருடைய சேலத்தில் இவர் தாகித்திருந்தார் என்றுதான் இருக்குமே தவிர இவர் நோன்பு வைத்தார் என்று இருக்காது. எனவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பெண்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அந்த நோன்பை தாங்க முடியாமல் கடுமையான வயிற்று வலியால் கஷ்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சம்பவத்தை, இந்த விடயத்தை எடுத்து சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அந்த பாத்திரத்தில் இருவரையும் வாந்தி எடுக்க சொன்னார்கள். இருவரும் வாந்தி எடுத்தார்கள். அந்த பாத்திரம் நிரம்ப வாந்தியோடு சேர்த்து இரத்தமும் சதைக்கட்டிகளும் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த இருவரும் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு நோட்டு விட்டு ஹராத்தை செய்திருக்கிறார்கள். என்ன, நோன்பு நோட்ட நிலையில் அடுத்தவருடைய குறைகளை பேசித் திருந்திருக்கிறார்கள், நோன்பு நோட்ட நிலையில் அடுத்தவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ரமலான் எங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்தி, எங்களுடைய எல்லா இபாதத்துக்களையும், எங்களுடைய ஏனைய விடயங்களை கட்டுப்படுத்தி, இபாதத்தினூடாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அந்த நோன்பை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு தரப்பட்ட மிகப்பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே ரமலான் வருகிறது, ரமலான் சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கிய பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் எல்லோரும் செல்கிறார்கள், செல்லக்கூடியவர்களோடு நீங்களும் சேர்ந்து அதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அருமையானவர்களே, ரமலான் வருகிறது, சஹருடைய நேரம் வரும், பகல் பொழுது வரும், மாலை நேரம் வரும், அந்த நோன்பு முடிந்துவிடும். இப்படியே நோன்பு வந்து கொண்டே இருக்கும், நாள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பெருமதியான இந்த ரமலானுடைய இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி, பகல் பொழுதில் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி, எங்களுடைய அங்க அவயங்களை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதோடு எங்களுடைய இரவு நேரங்களை இபாதத்தில் கழித்து அல்லாஹ்வுக்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அப்படியான இபாதத்துக்களை எங்களால் முடிந்த அளவு செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அந்த முழு கூலியை பெற்று அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான மனிதர்களாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.